நெட்டப்பாக்கம் பகுதியில் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி சாக்கடை போல் காட்சி அளிப்பதாகவும், இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும், இதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கம் நெட்டப்பாக்கம் பகுதியில் சுமார் 2000 குடியிருப்புகள் அமைந்துள்ளன. மேலும் தனியார் தொழிற்சாலைகளும் உள்ளன. பொதுமக்களும் தனியார் தொழிற்சாலைகளும் பயன்படுத்தும் கழிவுநீர் ஒரே வடிகால் வாய்க்காலில் செல்வதால் நீர் தேங்கி செல்வதற்கு வழி இல்லாமல் சாலையிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தேங்கி நிற்கிறது. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. பிளாஸ்டிக் பொருட்களில் உள்ள கழிவுப் பொருட்களை உண்பதற்கு பன்றிகள் அதிக அளவில் அந்த பகுதியில் குவிந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் கொசு தொல்லையும் அதிகமாக உள்ளது. பொதுமக்களுக்கு மலேரியா, டெங்கு போன்ற நோய்வாய்ப்பட அதிக அளவு வாய்ப்பு உள்ளது. அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடமும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வாய்க்கால்களை தூர்வாரி கழிவுநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம் ஐயா. நாங்கள் பெரியமணிக்கம் கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த பெரியமணிக்கத்துலேருந்து தவளப்பம் அந்த பைபாஸ் ரோட்டில் அங்கே தவளப்பம் பைபாஸ் ரோட்டில் லூகாஸுக்கு அருகாமையில் ஒரு இடம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அந்த ரோடு. ஏன்னா அங்கேருந்து வர கழிவு நீர் சுற்றுப்பட்டில் இருக்கிற எல்லா பகுதியோட கழிவு நீர் இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு. அது ஒரு சாலையில் வர்றதுனா ஒரு சைடு வர்றதுனால அது ஓவர்ஃப்ளோ ஆகி அதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் கிராஸ் பண்ணி குடியிருப்பு பகுதிக்கு போகுது. அதையும் தாண்டி இந்த பக்கமாக சுடுகாட்டை நோக்கி போயின்னு இருக்குது. இப்படி போகிறதுனால பணம் புதைக்கிறதுக்கான பாதிப்பு ஏற்படுது. இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பகுதியில் எடுத்து இந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல விட்டுட்டு அதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் இது பண்ண மாட்டாங்க. காலையில் போக்குவரத்து ரொம்ப நெரிசல் ஜாஸ்தி ஆகுது. ரோடு குறுகி இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸ்கூலுக்கு பசங்க போக முடியல. அதில் எப்படி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நோய்க்கு பாதிப்பு இல்லாத மாதிரி அந்த தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எவ்வளோ இதில் தான் நாங்களே இருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்று நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இப்படிதான் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. கமிஷனர்கிட்ட போயிட்டு லெட்டர் மேல லெட்டர் கொடுத்தாச்சு. எதையுமே பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம இதை ரோடு சரி பண்றேன்ட்டு ஏதோ கிராவல் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. ஈரப்பதமா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்குது. ஈரப்பதம் காஞ்சிடுதுன்னா அதனோட டஸ்ட் பாருங்க. கடை முழுக்க சாப்பாட்டுல இருந்தோம் உள்ள கடையில இதை கிளீன் பண்றதுக்கு நாங்க தனியா எங்களுக்கு ஒரு அது ஒரு செலவே ஆகுது. அது கமிஷனர்கிட்ட ஏகப்பட்டது. அவரே சொல்லியாச்சு, நீங்க வந்து ஒரு மணி நேரம் சேரப்பட்டாங்க உட்காருங்க அந்த டஸ்ட்ல. அப்பதான் அதனோட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் தான் நாங்கள் வசிக்கிறோம். வர ஸ்கூல் பசங்கள்ல இருந்து வயசானவங்க எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அதனாலதான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு பக்கம் கொசுக்கடி, அதை சரி பண்றேன்ட்டு மண் எடுத்துன்னு வந்துருக்கேன். டஸ்ட் எல்லா அலர்ஜியும் எங்களுக்கு தான் வருது. ஏசி ரூம்ல உட்காந்துக்கணும், ஃபேன் காத்துல உட்காந்துக்கணும் எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு ஒரு நாளைக்கு வராங்க, கொசு மருந்து அடிச்சுட்டு அவங்க மண்ணு போயிடுறாங்க. மீதி இருக்கிற 365 நாள் நாங்க தான் அந்த பாதிப்புக்குள்ளா வரோம். அதனால அது போர்க்கால நடவடிக்கை எடுத்து இது சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்க வேண்டியது. எங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தானே அரசாங்கம் இருக்குது. அரசாங்கத்துக்கு நாங்க என்ன இவ்வளவு கஷ்டத்தை சொல்லியிருக்கிறோம். அதை சரி பண்றதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாம எதுக்கு அவங்க ஏசி காத்துல உட்கார்றதுக்கு அவங்களுக்கு நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறோம். இவங்க அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, யாரா எவ்வளவு தூரம் எத்தனையோ தடவை ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற எம்எல்ஏ வந்து பார்க்க மாட்டாரு. கமிஷனர்கிட்ட சொல்லியாச்சு, கமிஷனர் வர மாட்டாரு. இதுக்கப்புறம் கலெக்டரே வர வைக்கணும்னு தான் நாங்க எதனா மறியல் இருள் எதனா பண்ணி உட்காந்தாதான் அதுக்கான தெரியும். எல்லாத்துக்குமே நாங்க போராட்டி நிற்க முடியும். இந்த பக்கமும் போறேன். என்னோட பேர் ஐயா, என் பேர் அன்பரசன் ஐயா. ஆமா, கரியமணிக்கம் தான் நான். வணக்கம் வணக்கம் சார். இங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி, நெட்டப்பாக்கம் டிவிஎஸ் கம்பெனி, எம்ஆர்எஃப், இதுக்கு இடையில மெயினான கம்பெனிங்க இது ரெண்டும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ல போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து வீடியோவில் காட்டுவாங்க உங்களுக்கு. அது சுத்தம் மோசமாக இருக்குது. நானே உழுந்துருக்கிறேன் ஐயா. அந்த ரோடு ஒரு மழை வந்துன்னா அவ்வளோதாங்க ஐயா, 100 குழி வந்துருங்க ஐயா. அந்த மெயின் ரோடு இது. அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நானும் ஊந்துருக்கிறேன். டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் ஐயா. இது என்ன பண்ணுது, கரிமாணிக்கரோட கழிவுநீர் பூரா இந்த ஒரு வாய்க்கால் வருது. இந்த பக்கம் வந்து விவசாய தண்ணி பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே சாலை மறியல் பண்ணி அவங்க வந்து கரிமாணிக்கு இந்த பக்கம் போனால் குடிநீர் பாதிக்கப்படுது. அதனால கழிவுநீர் வந்து நடுமத்தி ரோட்ல போயின்னு இருக்குது. இதுக்கு வந்து அரசியல்வாதிகளும்
நம்ம ஐயா எம்எல்ஏ ஐயாக்கிட்டையும் சொல்லியாச்சு, கமிஷனர் ஐயாக்கிட்டையும் சொல்லியாச்சு, ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டோம். 2 வீடு இப்போ சாலை மறியல் பண்ணிக்கிறோம். 10 வருஷமா இந்த ரோடு போகல, மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூலு பிள்ளைங்க மெயினா போகக்குள்ள சாக்கடை தண்ணி அடிக்குதுங்க. மெயின் ரோட்ல சாக்கடை தண்ணி போறது பாண்டிச்சேரியில் இந்த நெட்டப்பாக்கம் தொகுதியாக தான் இருக்கும். நீங்க வந்து நேரில் வந்து கூட பாருங்க, வீடியோவில் காட்டுவாங்க சார், இப்போ எடுக்கிறாங்க வீடியோ, அதில் கூட வந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் சார் இதுல விழாதங்க ஒரு நாளைக்கு 1% ஊந்து தான் போறாங்க. அந்த ரோடை பாருங்க சார், மெயின் ரோடு சார். இது முக்கியமா எதனா ஒரு நடவடிக்கை எடுங்க. முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த ரோடை போடுங்க. எங்களுக்கு ரோடு, வெளிச்சம் இது இருந்தா போதுங்க ஐயா. இது வேற எதுவும் கேட்கல நாங்க. உங்களுக்கு தயவு செய்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க, எல்லாருக்கும் உதவியா இருக்கும். மிகப்பெரிய பாதிப்பு நானே வந்துக்கிறேன் ஐயா, வேணுமா அந்த சர்டிபிகேட் கூட கொடுக்குறேன். ஞானவேல் தான், பக்கத்துல தான் கடை வச்சுக்கிறோம். இங்க 3 உணவு இருக்கு. இதுல ரோடு போடாதனால எவ்வளவு புழுதி பறக்குது தெரியுமா? இவங்களால ஹோட்டல் தொழில் பண்ண முடியல. நீங்க வந்து நேர்கூட பாருங்க ஐயா, வேணுமா வீடியோல போடுவாங்க, நீங்க வந்து பாத்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.